இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கும் வார்த்தை biblical perspectives on prosperity. ஐஸ்வர்யம் அல்லது வளமை என்று வைத்துக் கொள்ளலாம். வளமை பற்றிய வேதாகம கண்ணோட்டங்கள், வளமை பற்றிய வேதாகம கண்ணோட்டங்கள், biblical perspectives on prosperity. இதுல நான் ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்ல இந்த செய்தியை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? வளமை என்றால் என்ன? வளமை என்றால் என்ன? நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. வளமை என்றால் என்ன? பணம் தானா? கார் பங்களா தானா? அல்லது வளமை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மக்களுடைய மத்தியில இருக்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வாய்க்க பண்ணுவாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, you'll be prosperous. நீங்க ப்ராஸ்பரஸா இருப்பீங்க, வளமையா இருப்பாய். இந்த வசனத்தை எல்லாம் நீ தியானிக்கும் போது வளமையாக இருப்பாய் என்று வசனம் சொல்கிறது. அதே போல சங்கீதம் 84:11 வசனம், சங்கீதம் 84:11 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. வளமை என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை போல அங்கும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சோ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நிச்சயமாக வழங்குவார், வழங்காமல் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல். நன்மையை வழங்குவது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது வாய்க்க பண்ணுவது, எல்லாம் வாய்ப்பது, நன்மை ஏற்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஒருத்தர் இப்படி என்கிட்ட சொன்னாரு. நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னாரு, அவரை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு பெரிய வீடா உங்களுக்கு தரட்டும் அப்படின்னாரு. ஐயோ, எனக்கு பெரிய வீடு வேணாம், இங்க சின்ன வீடு போதும். சின்ன வீடுன்னா அதாவது ஒரு 2 ரூம் ஒரு உள்ள வீடும் எனக்கு போதும். ஏன்னா நானும் என் மனைவி மட்டும் தான் இருக்கிறோம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். பெரிய வீடு வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வேண்டாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சிறிய வீடுதான் அவருக்கு வளமை, நன்மை. யாருக்கு பெரிய வீடு தேவையோ அவர்களுக்கு பெரிய வீடு, யாருக்கு சின்ன வீடு தேவையோ சிறிய வீடு தேவையோ அவர்களுக்கு சிறிய வீடு என்று நம்ம பாக்குறோம். சிலர் பொருட்களை வாங்கி வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது நன்மை அல்ல. எதை யூஸ் பண்றோமோ அது நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது எனது நன்மை. யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம இருக்கிறது, அதுவும் நன்மைதான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த வார்த்தை வளமை, நன்மை, வாய்க்க செய்வது, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுற எபிரேய பதம் சலாக் அப்படிங்கிற வார்த்தை. சலாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்வான்ஸ், முன்னேறி போவது, be in a good condition, ஒரு நல்ல நிலையில இருப்பது, அவங்களுக்கு என்ன நல்ல நிலையோ அதுல இருப்பது. being good and useful for something, நாம நன்றாக இருப்பது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பது. அப்புறம் being successful, வெற்றி உள்ளவர்களாக இருப்பது. to cause something to happen, ஒரு காரியத்தை வாய்க்க செய்வது, நடக்க செய்வது. to come mightily, பவர்ஃபுல்லாக இருப்பது, ஒரு வல்லமை உள்ளவர்களாக நாம இருப்பது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம வைத்து பார்க்கும்போது இது எல்லாமே ஒவ்வொரு சூழலுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொருத்தர் யானையை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக எனக்கு யானை வேணும் என்று வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வளமை அல்ல, அது எனக்கு நன்மை அல்ல. ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அதை நானும் செய்து முடிக்க வேண்டும் என்பது எனக்கு நன்மை அல்ல. அதை நான் செய்து முடிக்கவும் தேவையில்லை. அதை நான் செய்து முடிக்காமல் இருப்பதே எனக்கு நல்லது, அதுவே எனக்கு வளமை, அதுவே ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதும் அந்த திட்டத்திற்கான
காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அதுவே வளமை, அதுவே ஆசீர்வாதம். சோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் என்னது வளமை, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப சக்சஸ் ஃபாலோஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட். ஆண்டவர் முதல் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவருக்கு நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். சின்னதோ பெருசோ ஆண்டவர் ஒருத்தவங்களை ஒரு பெரிய வியாபாரியாக இருப்பதற்காக அழைத்திருக்கலாம், அல்லது ஒரு சிலரை ஒரு சிறிய வியாபாரியாக ஒரு பெட்டி கடையில வேலை செய்கிற பெட்டி கடை நடத்துகிறவர்களாக கூட வைத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை உண்மையாக அவர்கள் செய்யும் போது, உத்தமமாக செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இப்ப வளமை என்றால் என்ன? வளமை என்றால் நம்முடைய சூழலுக்கு ஏற்றது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் நல்ல காரியம் நமக்கு வேணுமோ அது கிடைத்தால், என்னத்தை எல்லாம் நம்ம வாய்க்க செய்ய வேண்டுமோ அதை வாய்க்க செய்தால், நாம எந்த சூழலில் எல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியும் என்றால் அதுதான் வளமை, அதுதான் செழிப்பு, அதுதான் நன்மை, அதுதான் ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்? வளமை சுவிசேஷம் அல்லது வளமை உபதேசம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இப்படி சொன்ன உடனேயே நான் வளமை, ஆண்டவர் வளமையை ஆண்டவர் விருப்பப்படுறார், வளமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலருடைய ரியாக்ஷன்ஸ், ஒரு சிலருடைய எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப நீங்க வளமை உபதேசத்தை பிரசங்கம் பண்றீங்களா? செழிப்பு உபதேசத்தை பிரசங்கம் பண்றீங்களா? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலை பிரசங்கம் பண்றீங்களா? அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம மாற்ற முடியாது. இன்னொன்னு, ஆண்டவருடைய தன்மையை நாம மாற்ற முடியாது. ரெண்டுமே நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப ஆண்டவருடைய தன்மை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நாம நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், எல்லாவற்றிலும் நல்ல விதத்துல இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் அப்படியே அவர் விரும்புகிறார். எனவே ஆண்டவர் மாறவில்லை. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பார் என்பது அதிலும் மாற்றமில்லை என்று நாம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தத்திலும் மாற்றமில்லை, ஆண்டவருடைய தன்மையிலும் மாற்றமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப எங்க மாற்றம் வருகிறது? எங்கே அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அந்த வளமை உபதேசம் அல்லது செழிப்பு உபதேசம், எங்கே அவர்கள் பிழை செய்கிறார்கள், பிழையில இருக்கிறாங்க, தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். இப்ப ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் காஸ்பலுடைய வலியுறுத்துதல், எம்பசிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய முக்கிய ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு மெட்டீரியல் பிளஸிங்ஸ், பொருள் ரீதியான அல்லது பொருளாதார ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு வரும் முக்கியமான ஆசீர்வாதம் அப்படின்றது அவருடைய கருத்து. ஆனா அப்படி அல்ல என்றுதான் நாம வேத வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறுகிறோம். அதிலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? பொருளாதார ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் முழுமையாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். மெட்டீரியல் பிளஸிங்ஸ் ஆர் த மெஷர்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த். அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, நல்லா சுகமா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? அவர் முழங்காலே இருப்பாருங்க, அவர் விசுவாசம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன, அதனுடைய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இருந்தால் பணக்காரர்களாக இருப்பார்கள், விசுவாசம் இல்லைன்னா ஏழைங்களா இருப்பாங்க. விசுவாசம் இருந்தா கார் இருக்கும், பங்களா இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். விசுவாசம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. அப்ப யாருக்கெல்லாம் அது இருக்குதோ அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. லாஜிக்கலா அப்படி திங்க் பண்ணோம்னா அப்படிதான் வரும். அவங்களுடைய லாஜிக்கும் அப்படிதான். நீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரதர் விசுவாசிங்க பிரதர், விசுவாசம் இல்லாததுனாலதான் இப்படி உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். ஆனா எத்தனை வளமை உபதேச பிரசங்கியார்கள் இந்த COVID-19 மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? ஒரு சிலர் இறந்து போயிருக்கிறாங்க தெரியுங்களா? சோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளமை உபதேசத்தை நாம் புறக்கணிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வளமையை தருகிறாரா? நிச்சயமாக தருகிறார். ஆண்டவர் எல்லா விதங்களிலும் வளமை செழிப்பை அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, we give to God for material compensation.
அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க விதையா போடுங்க, சோ பண்ணுங்க. அவங்களுடைய வளமை உபதேசியார்களுடைய ஒரு வார்த்தை என்னன்னா, சோ பண்ணுங்க. சோ அப்படின்னா விதையா போடுங்க. நீங்க உங்க பணத்தை விதைங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அல்லது 2000 கொடுங்க, 5000 கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு 50,000 திருப்பி கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக திருப்பி கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுது கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாக கொடுப்பார். அதுல எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஆண்டவர் பல விதங்கள்ல கிடையாது, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் கொடுத்துதான் நான் இப்படி இருக்கிறேன். நீங்களும் அதே சாட்சியை தான் சொல்ல முடியும். உங்களோட நான் பேசும்போது அநேகர் உங்களுடைய சாட்சியை சொல்லி இருக்கிறீங்க. நீங்க சொல்லாவிட்டாலும் அதுதான் உங்களுடைய சாட்சி, எனக்கு தெரியும். எனவே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க தவறா நீங்க சொல்லிடவே கூடாது. ஐயோ எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஐயோ நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க விசுவாசிங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சு என்ன செய்ய, உங்களுடைய பணத்தை விதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, விதைக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவங்க 5000 கொடுத்துட்டு 50,000 வரும், அல்லது 50,000 கொடுத்துட்டு 5 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கவே இல்லை. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லவே இல்லை. ஆண்டவர் நீங்க சந்தோஷமாக கொடுப்பதை அவர் விரும்புகிறார். நீங்க மனமாற கொடுப்பதை விரும்புகிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு அளவுக்கு நீங்க கொடுப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் கொடுப்பதை குறித்து நான் அப்புறமேட்டு நான் பேச போறேன். இப்ப அது என்னுடைய டாபிக் கிடையாது. எனவே இப்ப நான் என்ன சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொல்வதும் அவர்களுடைய ஒரு உபதேசம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 26:38 தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 26:38 ஒரு நல்ல ஒரு வசனம். அதாவது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு. ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல, துக்கமான ஒரு சூழல்ல, மனசுல வேதனை போய் கொண்டிருக்கிற சூழல்ல அவர் சொல்றார் பாருங்க, சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, 38வது வசனம். அப்பொழுது அவர் சீடர்களை பார்த்து சொல்றார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நிச்சயமாக நாம எல்லோரும் விசுவாசத்தை பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயினுடைய அதிகாரத்துலதான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நாம நெகட்டிவா பேசவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா அதே வேளையில கொஞ்சம், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இந்த ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ஏன் அப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அப்படியே ஆயிரும் அப்படின்னு உடனே கடிந்து கொள்வார்கள். பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அப்படி இல்லாமே போயிரும். அப்கோர்ஸ் நாம இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லல. நாம நெகட்டிவா பேசக்கூடாது. நிறைய தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நெகட்டிவா பேசவே கூடாது. பைபிள் அதை கண்டிக்கிறது, அதை குறித்து நல்ல டீச்சிங்ஸ் எல்லாம் பைபிள் கொடுக்கிறது, நல்ல போதனைகளை கொடுக்கிறது. நான் அதை குறித்து நான் முன்பாகவே பேசி இருக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள்ட்ட போயிட்டு சொல்றாரு, எனக்கு நம்முடைய மொழியில, பேச்சு மொழியில சொன்னா, நான் செத்து போயிருவோம் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. நீங்க எல்லாம் எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க, இங்க இருந்து என் கூட ஜெபம் பண்றீங்களா? தூங்காம ஜெபம் பண்ண முடியுமா? ரொம்ப துக்கமா இருக்கு, எனக்கு அப்படியே மரித்து போயிருவனோ அப்படின்ற துக்கமா இருக்கு, என்ன சாகடிக்கிற மாதிரியான ஒரு துக்கமா இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. என் ஆத்மா அப்படியே கலங்கி போயிருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே பேதுரு சொல்லியிருப்பாரு, இல்ல வேற யாரு கூட சொல்லியிருக்கலாம், நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க தான் என்னது, கடவுள் மனுஷனாக வந்தவர், நீங்க இப்படி சொல்லலாமா? விசுவாசம் பேசலையா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மனுஷனா இருந்தார். 100% அவர் மனுஷனா இருந்தார் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. சோ நம்ம யார்ட்டையாவது போயிட்டு தலைவலின்னு சொல்லமா? தலைவலி சொன்ன உடனே தலைவலின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அதுக்காக தலைவலின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நான் சொல்லல. அப்படி நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நாம போயிடக்கூடாது. நாம நிச்சயமாக சொல்லலாம்,
மற்றவர்களுக்கு நம்ம கஷ்டத்தை குறித்து சொல்லலாம், ஜெபம் பண்ண சொல்லலாம், சொன்னா தப்பு கிடையாது. இது நம்ம புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரு பெண் இயேசு கிறிஸ்துட்ட வந்தா. 12 வருடங்களாக அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய அந்த அங்கியினுடைய நுனியாவது நான் தொட வேண்டும், தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தார். இயேசுவை தொட்டார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு 10,000 ருபீஸ் தரல, அல்லது 1,00,000 ரூபாய் தரல. அவருடைய வல்லமையினால சுகத்தை கொடுத்தார். சுகத்தை பெற்றுக்கொண்டால். இன்றைக்கு நமக்கு காசு இல்லாம இருக்கலாம். நிறைய பேர் நீங்க சொல்ல முடியும், காசு இல்ல, ஆனா இதுவரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகல, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கார், ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அப்படின்னா அதுவும் ஒரு காரியம் தான். ஆக்சிடென்ட் இல்ல, அது இல்ல, ஆண்டவர் என்ன பாதுகாத்து இருக்கிறார், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். எப்பயுமே ஆசீர்வாதம் என்பது ஒரு காராகவோ அல்லது வீடாகவோ அல்லது பணமாகவோ அல்லது வேறு ஒரு பொருளாகவோ இருக்க தேவையில்லை. எப்படி வேண்டுமென்றாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானம் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியம் உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம வெளியில போயிட்டு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வருவதே ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இதையெல்லாம் மனசுல வச்சு நாம வளமை உபதேசம் நாம புறக்கணிக்கணும் ஒழிய, வேத வசனத்தின்படி இருக்கிற அந்த வளமை, செழிப்பு, ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நாம புறக்கணிக்க கூடாது. அடுத்தது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, does biblical prosperity mean only material blessings? biblical prosperity முன்னாடி உள்ள கேள்வியோடு சேர்ந்து போற ஒரு கேள்விதான். வேதாகமத்தினுடைய வளமை என்பது பொருளாதார வளமை மட்டும்தானா? இல்லை. இதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, மத்தேயு 4:23 ரொம்ப அழகான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா ஊழியத்தையும் நமக்கு சுருக்கி சொல்லும் ஒரு வசனம். மத்தேயு 4:23 நிறைய வசனம் இருக்கிறது. நான் இதை நான் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றேன், நீங்க அதை வாசிச்சு பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு செய்த ஊழியங்களை இந்த இடத்துல அப்படியே சம்மரைஸ் பண்ணி சுருக்கி இந்த இடத்துல வசனம் சொல்வதை பார்க்கிறோம். என்னென்னலாம் அவர் செஞ்சாரு? இங்க எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிந்தார், உபதேசித்தார், ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இல்ல, சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கிக்கிட்டு மட்டும் இல்ல, பிரசங்கம் செய்தார். எதை குறித்து பிரசங்கம் செய்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்தார், உபதேசித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க அப்படின்னு மக்களை அழைத்தார். மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னார். சுகத்தையும் அவர்கள் கொடுத்தார், சாப்பாடும் கொடுத்தார். இவங்க ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, இவங்க போனாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் நினைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் கொடுக்கும் வளமை முழுமையான வளமை, பொருளாதார வளமை மட்டும் அல்ல என்பதை நான் பார்க்கிறோம். அதே மாதிரியான காரியங்களை தான் மத்தேயு 9:35, லூக்கா 9:10 மற்றும் 11வது வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். அதுல ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. பிரியமானவனே, இங்க யோவான் எழுதும்போது சொல்றாரு, காயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல யோவான் பிரேயராக ஜெபமாக பண்ணுகிறார். அப்புறம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். யாருக்கு? தன்னுடைய நண்பனாகிய காயுவுக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய ஆத்மாவுல வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல எல்லாவற்றிலும், ஆத்மாவும் நல்லா இருக்கணும், அப்புறம் வேலையிலும் நல்லா இருக்கணும், அப்புறம் குடும்பத்துல நல்லா இருக்கணும், வியாபாரத்துல நல்லா இருக்கணும், தொழில நல்லா இருக்கணும், எல்லாத்துலயுமே நீ நல்லா இருக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு. அப்போஸ்தலர் யோவான் இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சீடன் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீடன் தவறாக சொல்லவில்லை. இந்த இடத்துல அவருடைய எண்ணம், அவருடைய ஜெபம், அவருடைய விருப்பம் சரியானது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சோ பொருளாதாரம் மட்டும்தான் ஆசீர்வாதம்னு நம்ம
எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் பல விதங்கள்ல, உணர்வுகள்ல, ஆண்டவர் குடும்பத்துல, நம்முடைய வியாபாரத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதம். நீங்க இப்படி யோசிங்க, உங்களுடைய காருக்கு சக்கரம் போட்டுட்டீங்க. அந்த காருக்கு போடுற சக்கரம் ரவுண்டா இல்லாம அது சதுரமா இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஓடுமா? ஒரு சைடு நீட்டிட்டு இருக்கு, ஒரு சைடு குறைவா இருக்கு, இப்படி வேற வேற வடிவத்துல இருந்துச்சுன்னா அது ஓடுமா? ஓடாது. எப்ப ரவுண்டா இருக்குதோ அப்ப அது ஓடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வளமை என்பது ரவுண்டா முழுமையாக இருக்கும்போது வண்டி நல்லா ஓடும். என்னைக்கு பொருளாதாரம் மட்டும்தான் அப்படின்னு போகுதோ, அல்லது மற்ற காரியம்லாம் குறைஞ்சு போகுதோ, அப்ப என்னது, நன்றாக வண்டி ஓடாது. நமக்கு ஆத்மாவும் முக்கியம், அதே வேளையில மற்ற பொருளாதார வளமையும் முக்கியம். நம்ம ஜெபமும் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட உறவோடு இருக்கணும், அதே வேளையில நாம பிசினஸ் நல்லா பண்ணணும். நாம சபைக்கும் வர வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும், நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டும், அதே வேளையில பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம சரியான நேரத்துல நம்ம பண்ணணும், வேலையெல்லாம் நம்ம சரியான நேரத்துல பண்ண வேண்டும், குடும்பத்திற்கான காரியத்தை நம்ம சரியாக செய்ய வேண்டும். ஆத்மாவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆத்மாவில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, மற்ற காரியத்துல நல்லா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையாக, ஒரு வறட்சி உள்ளவர்களாக அவர்கள் யோசிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஆத்மாவிலே வறட்சி இருப்பதனால, ஆத்மாவிலே அவர்களுக்கு வளமை இல்லாததுனால எல்லாவற்றிலுமே அவர்களுக்கு வளமை இல்லாமல் போகும். அருமையானவர்களே, முத நமக்கு நம்ம யாரை தெரியுமா வளமைப்படுத்த வேண்டும்? நமக்கு உள்ள இருக்கிற அந்த மனுஷனை, உள்ள இருக்கிற அந்த மனுஷிய நம்ம வளமைப்படுத்த வேண்டும். அப்படி வளமைப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக எல்லா காரியமுமே வளமையாகும். உங்க ஆத்மாவுல நீங்க நல்லா இருக்கிறது போல, சுகமா இருக்கிறது போல, அதுதான் பேட்டர்ன். அது போல நீங்க எல்லாவற்றிலும் நல்லா இருங்க, வளமையா இருங்க, சுகமா இருங்க என்று வசனம் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம். நிச்சயம் அந்த நீதிமொழிகள் 17 வாசிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுறேன். நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22 ஒரு ரொம்ப நல்ல ஒரு வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உணர பண்ணும். மன மகிழ்ச்சி, லாஃப்டர் இஸ் a good medicine. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு செக்ஷன் வரும், லாஃப்டர் இஸ் a good medicine அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் வரும். நிறைய ஜோக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஜோக் அடிக்கலாமா? நிச்சயமா ஜோக் அடிக்கலாம். ஜோக் அடிச்சா அது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னா நல்ல ஜோக் அடிக்கணும், கிளீன் ஜோக்ஸா இருக்கணும். யாரையும் கீழே டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கக்கூடாது. டாம் அண்ட் ஜெரி என்ன, டாம் அண்ட் ஜெரியில என்னன்னா வேற உண்மை இல்ல, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறது, இன்னொருத்தனை உழ வைக்கிறது, அதுதான் சிரிப்பு. அது கிடையாது. நம்ம நல்லா மற்றவர்களை கிண்டல் பண்ணி கிடையாது. ஜோக் அடிச்சு நம்ம சிரிக்கலாமா? நிச்சயமாக ஜோக் அடிக்க சிரிக்கலாம். நம்மளே பார்த்து ஜோக் அடிச்சுக்கலாமா? நிச்சயமா ஜோக் அடிச்சுக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. மன மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெடிசன் என்று சொல்லி நான் பாக்குறோம். நான் நிறைய வேலை நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில ஆராதனை பிரசங்க நேரத்தை சொல்லியிருக்கேன். சுகர் டெஸ்ட்டுக்கு போய் உட்கார்ந்து இருப்பாங்க, நல்லா ஜாலியா அவர் இயர்போன் எல்லாம் போட்டு, நான் அங்க போகும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, அவர் இயர்போன் எல்லாம் போட்டு உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருப்பாரு, பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு, நியூஸ் பேப்பர் படிப்பாரு. ஒய்ஃப் ஏதோ பேசுவாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் செக் பண்ண சொல்லுவாரு. செக் பண்ணிட்டு, என்ன சார் உங்களுக்கு 450 இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் ரூம்ல வரும்போது அவங்க ஒய்ஃப் அப்படியே அவரை பிடிச்சுக்கிட்டே வருவாங்க. நான் அந்த மாதிரி பார்த்திருக்கிறேன். இப்பதான் நல்லா இருந்தாரு, இப்பயும் முன்னாடியே எனது 450 தான் இருந்திருக்கும். ஆனா 450 சொன்ன உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு மனசு கஷ்டம். அது போல இல்ல, அப்பயும் எனது மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு வந்த சோதனைகளை கஷ்டங்களை எல்லாத்தையும் நான் மேற்கொள்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அந்த மன மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், பொருள் மட்டும் அல்ல. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, 4வது கேள்வி என்ன அப்படின்னா, does God want you to be prosperous? ஓகே, வளமைனா என்னன்னு பாக்குறோம். வளமை காஸ்பல் நமக்கு தேவையில்லை, வளமை செழிப்பு உபதேசம் தேவையில்லை. ஆனா வேத வசனம் சொல்லும் செழிப்பு நமக்கு தேவை. இது பொருளாதாரம் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சார்ந்ததாக இருக்குது. ஆத்மாவிலும் வளமையா இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வளமையாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க வளமையா இருக்க ஆண்டவர் விரும்புறாரா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏழையா இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நீங்க வளமையா இருக்க விரும்புறார்.
நான் வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்த் இந்தியா போறீங்க, நீங்க குர்தா பைஜாமா தான் போடணும், அப்புறம் ஒரு ஷோல்டர் பேக் வச்சுக்கணும், நீங்க வந்து ஒரு மிஷனரி, டாம்பிகமா இருக்கக்கூடாது. நிச்சயமாக டாம்பிகமெல்லாம் இருக்கக்கூடாதுதான். நீங்க அப்படியே ஒரு, அதாவது ஒரு மிஷனரினா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நானும் நார்த் இந்தியா போகும்போது அங்க ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ஒரு ஜிப்பா ஒன்று போட்டுக்கிட்டு போயிருந்தேன். ஷோல்டர் பேக், ஜோல்னா பேக்லாம் இல்லை என்கிட்ட. சரி, அப்படியே தாழ்மையா போயிருந்தேன் ஒரு மிஷனரின்னு சொல்லிட்டு. அங்க போனா எல்லாருமே கோட் சூட் போட்டிருக்காங்க, நான் மட்டும் தான் ஜிப்பா போட்டிருக்கிறேன். அப்பதான் அதாவது சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம். நான் ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன். அதாவது டக்குன்னு யாராவது பெரியவங்க சொன்னா அப்படியே பிடிச்சுக்குவேன். ஸோ அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளு. நீ கிராமத்துக்கு போனீங்கன்னா கிராமத்துக்கு ஏத்த மாதிரி நீ நல்ல, அங்க என்ன நல்ல ட்ரெஸ் அங்க போட்டுக்க, இந்த இடத்துக்கு வந்து நீ சூட் போட்டு வந்திருக்கணும், டை கட்டிட்டு வந்திருக்கணும், எல்லாத்துலயும் நல்லா பேச முடியும், நீ மட்டும்தான் என்னது இப்படி இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சோ இடத்துக்கு ஏத்த போல நம்ம மாத்திக்க. நம்ம இங்க பள்ளத்தாத்தனூர் போகும்போது நான் சூட்டோட போனோம்னா அது நல்லா இருக்காது. அங்க வந்து சாதாரணமான, அங்க என்ன மதிப்புள்ள ஒரு, இன்னும் வேட்டி கூட கட்டிட்டு போனாலும் நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நான் யோசிக்கிறேன், சில மேரேஜஸ்க்குலாம் வேட்டி கூட கட்டிட்டு போலான்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுல தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாரும் கட்டிட்டு வராங்க, நான் ஏன் சூட் பண்ணும், வேட்டி கூட கட்டிட்டு போலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அருமையானவர்களே, அதாவது வளமை என்பதை நீங்களும் நானும் நிர்ணயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் நீங்க வளமையாக இருக்க விருப்பப்படுறாரா? நிச்சயமாக, நிச்சயமாக அதை மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 35:27 இப்படியாக நாம வாசிக்கிறோம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். பாருங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? தன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர்கள். இதை வந்து நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திக்குவாங்க. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காரங்க மட்டும், அதாவது பாஸ்டர்ஸ்ங்க மட்டும் சுகமா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம் அப்படின்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படிதான் விளக்கி சொல்றாங்க. அப்படி கிடையாது. இந்த வசனத்தை முழுவதும் இந்த முழு சங்கீதத்தையும் வாசிச்சு பார்த்தோம்னா, யாரெல்லாம் அவரை சேவிக்கிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்காக பணி செய்கிறார்களோ அப்படின்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நீதியை எங்கெல்லாம் செய்கிறோமோ நம்ம எல்லோருமே அவருடைய ஊழியக்காரர்கள். சோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்காக சேவை செய்யறவங்க, ஆண்டவருடைய நீதியை விளங்க பண்றவங்க, ஆண்டவருடைய பார்வையில் எது சரியோ அதை நான் செய்யணுங்க அப்படின்னு சொல்ற எல்லாருடைய சுகத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா? நிச்சயமாக விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், அதன் பின்பு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். ஏன்னா பல வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது, நீங்கள் அதை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் போட்டிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் இங்கே வாசிக்க போறது கிடையாது. சங்கீதம் 128, சங்கீதம் 128 2வது வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க வேலை செய்றீங்க இல்லைங்களா, அந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீங்க வேலை செய்கிற அந்த வேலையுடைய பலனை நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். யாரு சொல்றாரு? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார், ஆண்டவருடைய தன்மை மாறவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. அப்ப ஆண்டவர் வந்து நீங்க வளமையா இருக்க விரும்புகிறாரா? நிச்சயமாக விரும்புகிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம விசுவாசிக்கணும். அதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னேன், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை நோக்கி நம்முடைய மனதும் உடலும் ஆத்மாவும் உணர்வுகளும் அப்படியே நகரும்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க நெகட்டிவா பேசாதீங்கன்னு சொல்றோம். நெகட்டிவா பேசினா அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த உடம்பு மனசு எல்லா உணர்வுகள் எல்லாமே அதை நோக்கிய போகும். இது வந்து வேதத்தின்படியும் உண்மை, அதே வேளையில சைக்கலாஜிக்கலாவும் மன தத்துவ ரீதியிலும் அது உண்மை. So does God want you to be prosperous? ஆண்டவர் நீங்க வளமையாக, செழிப்பாக, ஐஸ்வர்யவான்களாக, மன ரீதியில சந்தோஷமாக, முழுமையான வளமையோட செழிப்போட நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? நிச்சயமாக விரும்புகிறார்.
எங்கேயாவது டவுட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சு அதை நீங்க சொல்லுங்க. God wants me to be prosperous. God wants me to be prosperous holistically, totally. ஆண்டவர் முழுமையாக நான் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நான் முழுவதுமாக வளமையாக செழிப்பாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். தினந்தோறும் நம்ம சொல்லுவோம். அடுத்தது, are the economic activities secular and not spiritual? பொருளாதார செயல்பாடுகள், பொருளாதாரத்திற்கான செயல்பாடுகள் ஆவிக்குரியதா, ஆவிக்குரியது அதாவது உலகத்தை சார்ந்ததா, ஆவிக்குரியது இல்லையா அப்படிங்கிறதா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்களாம் ஆண்டவருக்காக வேலை செய்றீங்க, நாங்க பிசினஸ் தான் பண்றோம். பைபிள் படி அது தப்பு, நீங்க சொல்றது தப்பு. நீங்க செய்யற பிசினஸ, நீங்க செய்யற வேலைய நீங்க ஆண்டவருக்கு செய்யற சேவையாக செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ஊழியம் தான். நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊழியங்கள்ல இருக்கிறோம், வெவ்வேறு காரியத்துல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நம்முடைய வேலைகள், செயல்பாடுகள் பணிகள் வித்தியாசமாக இருக்கிறது ஒழிய நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள் அருமையானவர்களே. அப்ப பிசினஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரை கொண்டு நீதியாக, நியாயமாக, உத்தமமாக மக்களுக்கு சேவை செய்யும்படியாக நீங்க செய்யுங்க. அது நீங்க செய்யற ஊழியம். நானும் பாத்தீங்கன்னா, நான் ஊழியத்தை செய்யும் போது, இந்த சபையில ஊழியத்துல செய்யும் போது அல்லது பைபிள நான் டீச் பண்ணும்போது, நான் பணத்துக்காக மட்டும் பணத்துக்காக செய்யாமல் நான் கர்த்தருக்காக நான் வேலை செய்யறேன், மக்களுக்கு நான் உதவி செய்வதற்காக நான் வேலை செய்யறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட நான் செய்ய வேண்டும். அதுவும் முக்கியமானது. நான் யாரையும் ஏமாத்தக்கூடாது, நான் பணத்தை எங்க இருந்து எடுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் போயிட்டு நான் ஏமாத்தி பணத்தை வாங்கக்கூடாது, அதுவும் நான் செய்யக்கூடாது. இது எல்லாருக்குமே பொருந்தும், ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும், சபையில் இருக்கும் ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். நான் யாரையும் மணிப்புலேட்டும் பண்ணக்கூடாது. இங்க சோ பண்ணுங்க, உங்களுக்கு 50,000 கிடைக்கும் அப்படின்னு நான் மணிப்புலேட்டும் பண்ணக்கூடாது. இது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா பிசினஸ்மேன் எல்லாருக்குமே, எல்லா வேலையில கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்களுக்கு பொருந்தும். சோ நீங்க நான் பைபிள பார்க்கும்போது என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஐஸ்வர்யவனா இருந்தார். அப்புறம் மற்ற முற்பிதாக்கள் ஐஸ்வர்யவனா இருந்தாங்க. ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே ஐஸ்வர்யவானாக இருந்தார்கள் சொல்லி பார்க்கணும். 1 ராஜாக்கள் 3:12 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:13 சாலமோன் எனக்கு ஞானத்தை கொடுக்கறதா கேட்டாரு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. ஆனா ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று நான் பாக்குறோம். அவர் சரியான காரியத்தை கேட்டாரு, எனவே அவர் கேட்காததையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். நம்ம சரியான காரியத்தை நம்ம கேட்க வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். ஞானம் என்றால் என்ன? வேத வசனத்துல ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் ஆண்டவருடைய பார்வையில எது சரியோ அதை நாம புரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்துவதுதான் ஞானம். சோ அததான் சாலமோன் கேட்டார், ஆண்டவரை வேற ஒண்ணும் இல்ல, நான் நல்லா நிர்வாகம் பண்ணணும். எதை வைத்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா, உம்முடைய பார்வையில எது சரியோ அதை வைத்து நான் நிர்வாகம் பண்ணணும், அதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நிர்வாகம் பண்ணணும்னா, சரியா நிர்வாகம் பண்ணணும்னா நிச்சயமா என்ன செய்யறேன், நான் உனக்கு காசு தரேன், நான் உனக்கு பொருளாதாரத்தை தரேன், நான் உனக்கு பணத்தையும் தரேன் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் தருவது இல்லை அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர்களுக்கு அது தேவையில்லை. 2வது என்ன அப்படின்னா, தந்தாலும் அதை அவர்கள் உபயோகப்படுத்த அவர்களுக்கு நிர்வாக திறன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் கொடுக்கறாருன்னா அதை வச்சு என்ன செய்ய போறார்? எல்லாத்தையும் வீட்டுக்கு அது இது தேவையில்லாதான் வாங்கி அல்லது சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட போறாங்களா, இல்ல வேற என்ன பண்ண போறாங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லி பாக்குறோம். அடுத்தது ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22 ஒரு முக்கியமான ஒரு வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இதுதான் ஆண்டவருடைய மனசு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வளமை உபதேசத்து போயிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா வளமை, அவன் சொன்ன நமக்கு தேவையில்லாது தேவையில்லை, அது இருந்தா நமக்கு சாபந்தான ஒளி, ஆசீர்வாதம் இல்லை. யானையை கட்டி தீனி போடுற மாதிரி. சோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் நிச்சயமாக தர முடியும், அவர் தருவார் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப ஐஸ்வர்யத்தை கொடுப்பதும் ஆண்டவர் என்று நம்ம பாக்குறோம். அப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய காரியமாக இல்லாத ஒரு காரியத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் செய்யவே மாட்டார்.
அப்படி ஆண்டவர், அதாவது பணமோ அல்லது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அல்லது பொருளாதார ரீதியிலான எந்த செயலுமே ஆவிக்குரியது இல்ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆவிக்குரியதுன்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆவிக்குரியதுன்னா ஆவிக்கு சொந்தமானது. எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானது, தேவனுக்கு சொந்தமானது, எல்லாம் ஆவிக்குரியது. பொன்னும் பொருளும் எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தமானது. இந்த பொண்ணு பொருள் வந்து ஆவிக்குரிய காரியம் அப்படின்னா ஆண்டவருக்கு சொந்தமானது. காட்லி திங்ஸ். உங்களுடைய பிசினஸ் ஆவிக்குரிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வந்து பிசினஸ்ல மற்ற எல்லா காரியத்திலும் ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அல்லது வஞ்சகமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள். ஏன் அப்படின்னா, பிசினஸ் ஒண்ணு, ஊழியம் ஒன்று, அல்லது பிசினஸ் ஒன்று, அப்புறம் சபைக்கு போறது வேறொன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அருமையானவர்களே, எப்படி சர்ச்சில் வந்து பார்க்கிங் லாட் இருக்கு இல்லைங்களா? சர்ச்ல வந்து காரை நிறுத்துற இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாதோ அதே போலதான் வேற இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, உபாகமம் 10:4 சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை உருவாக்குவதற்கு, அவர் உதவி, பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவி செய்கிறார் என்றால், திறனை கொடுப்பாரு என்றால், அந்த காசு, அந்த பொருளாதாரத்தினுடைய செயல்பாடு ஆண்டவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப செக்குலர் சேக்ரெட்னு பிரிக்கவே வேண்டாம். நோ டைகாட்டமி, நோ செப்பரேஷன். சோ ஆல் ஃபார் காட். எல்லாமே ஆண்டவருக்காக தான். சில்வர், கோல்டு, டாலர், ருபீஸ், எவ்ரிதிங் ஃபார் காட். எல்லாமே ஆண்டவருக்காக தான். அருமையானவர்களே, நம்முடைய பிசினஸ், நம்முடைய ஊழியம் எல்லாமே ஆண்டவருக்காக தான். நம்ம ஒரு நாளும் பிரித்து பார்க்கவே கூடாது. இது வந்து செக்குலர், இது வந்து சேக்ரெட், இது வந்து ஆவிக்குரியது, இது உலகத்துது அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாமே ஆண்டவருக்கு. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப நாளைக்கு நீங்க பிசினஸ்க்கு நாளைக்கு போகும்போது அல்லது வேலைக்கு போகும்போது நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள், ஆண்டவருக்கு வேலை செய்ய போகிறீர்கள், ஆண்டவர் அதுல இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது 6வது கேள்வி, இஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி டேஞ்சரஸ்? பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளமை அபாயமானதா, ஆபத்தானதா அப்படிங்கறத நம்ம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப ஆபத்தானது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? பொருளாதார வளர்ச்சியே இல்லாம இருக்கலாம், அதான் நமக்கு ஆபத்து இல்லாதது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது அத பார்ப்போம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 14-17 வரைக்கும் எப்படி மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். பணம் வந்து ரொம்ப சோதனைங்க, அதனாலதான் எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பேர் வந்து எனக்கு சோதனை, அதனால எனக்கு வேண்டாம். பேர் வந்து உங்களுக்கு சோதனையாக இருக்கும் என்றால் வேண்டாம் என்றே சொல்லுங்கள். பணம் உங்களுக்கு சோதனையாக இருக்கும் என்றால் வேண்டாம் என்றே சொல்லுங்கள். அது ஒரு படி மேல போய், பணத்தை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தேவை, ஆனா சோதிக்கப்படாமல் இருக்க, தாழ்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவரே, எனக்கு வந்து இந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பேர் தேவை, என்னை வந்து தெரிஞ்சிருக்கணும், நான் நல்லவன் தெரியணும், என்னை பத்தி எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஜெபமா? நிச்சயமாக நல்ல ஜெபம் தான். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க ஆங்கிலத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட்னு சொன்னார். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். நான் உன்னுடைய பெயரை பெரிய பெயராக்குவேன். அதாவது ஐ வில் கிவ் யூ ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சபையில நம்ம 1 தீமோத்தேயுல வாசிக்கும் போது, தீத்துல வாசிக்கும் போது, சபையில ஒரு தலைவராக இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னா, he must be a man of reputation. நல்ல பேர் உள்ளவராக இருக்கணும். எனக்கு நல்ல பேரை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கறது தப்பே கிடையாது. அருமையானவர்களே, இந்த பட்டணத்துல, சேலத்துல அல்லது இந்த நாட்டுல எனக்கு ஒரு நல்ல பேர் வேணும்னு கேட்கறது தப்பே கிடையாது. அதை நம்ம புகழ்னு நம்ம நினைச்சுக்க தேவையில்லை. அப்படி ஒரு நல்ல பேரை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நல்ல பேர் எனக்கு வேணும், ஆனா நல்ல பேர் வரும்போது நான் தாழ்மையாகவே இருக்க வேண்டும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி எல்லாம் மக்கள் வந்து இச்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு இந்த பொண்ணு பொருள் எல்லாமே சொந்தம், ஆனா ஆண்டவர் சோதிக்கப்படுறாரா? இல்ல. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு எல்லாமே சொந்தம்னு பாக்குறோம். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. நீதிமொழிகள் 30:8-9. நீதிமொழிகள் 30:8-9. இங்க இந்த நீதிமொழிகளை எழுதினவரு
பிரேயர் பண்றாரு. அவருடைய பிரேயர், அவருடைய ஜெபம் இது. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். நான் வந்து யாரையும் ஏமாத்தக்கூடாது, நான் வந்து பொய் சொல்லக்கூடாது, அது எனக்கு தூரமா இருக்கட்டும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். தரித்திரத்தையோ அல்லது ஐஸ்வர்யத்தோ எனக்கு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். நான் வந்து ஐஸ்வர்யன் ஆகும்போது எல்லாமே இருக்கு வீட்டுல அப்படின்னும் போது நான் வந்து ஆண்டவர் யாரு அவரை தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. தரித்திரமா இருந்து நான் யாரையும் நான் திருடிடாம இருந்து இருக்கிறதுக்கும், நான் அப்படி திருடிட்டேன் அப்படின்னா உம்முடைய நாமம் தான் வீணிலே வழங்கப்படும். அதனால நான் தரித்திரமாவும் இருக்கக்கூடாது, நான் வந்து பணக்காரனாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. இது அவருடைய ஒரு ஜெபம். இந்த ஜெபத்துல நம்ம என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? தரித்திரமா இருந்தாலும் ஆபத்து தான், பணக்காரனா இருந்தாலும் ஆபத்து தான். ஆனா நமக்கு தரித்திரத்துல இருக்கும் போதும் பணக்காரனா இருக்கும் போதும் நமக்கு ஆண்டவருடைய நீதியை செய்வதற்கு உதவி செய்வது தேவன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3 மற்றும் 6:10 நம்ம வாசிக்கிறோம் அருமையானவர்களே. அப்ப பணம் வந்து நியூட்ரல். ஆனா பணம் யார் கையில இருக்குதோ அதை வைத்துதான் அது நல்லதா கெட்டதா நம்ம சொல்ல முடியும். உங்க கையில இருந்தா நீங்க நல்லது செய்வீர்கள் என்றால் நீங்க நிச்சயமாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பார், அதுல எந்த சந்தேகமுமே இல்ல இருந்தா நான் வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஜெபம் பண்ணா அதையும் ஆண்டவர் கேட்பார் அருமையானவர்களே. ஆனா நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நாம எல்லாரும் இப்படி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு நீர் பரிபூர்ணத்தை தாரும் ஆண்டவரே, நான் அப்பொழுதும் தாழ்மையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கொடுக்கணும், ஆண்டவர் ஊழியத்தை தாங்கணும், அது மட்டுமல்ல நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட், 6 பாயிண்டோட நிறுத்தினா நல்லா இருக்காது. 7வது பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். Does God love the poor more than he loves the rich? ஆண்டவர் பணக்காரர்களை காட்டிலும் ஏழைகளை அதிகமாக நேசிக்கிறாரா? இன்னைக்கு அதான் நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்கு. ஆண்டவர் வந்து பணக்காரர்கள் எல்லாம் நேசிக்கல, ஏழைகளை தான் நேசிக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்கிறார். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து வந்தார். அது மட்டுமல்ல, பணக்காரர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துல வருவது கஷ்டமான காரியம், அதையும் அவர் சொல்றாரு. ஆனா பணக்காரர்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கவில்லை. நம்ம வேத வசனத்துல வாசிக்கும் போது யோசேப்பு மரியாளும் அவர்கள் வீட்டுல இருந்தாங்க. சொந்த வீடோ அல்லது ரெண்டட் வாடகை வீடோ அவர்கள் வீட்டுல இருந்தாங்க. எப்ப அப்படின்னா, அந்த ஞானிகள் வரும்போது மத்தேயு 2:9-12 வரைக்கும் அவர்கள் ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லி, எங்க குடிசையிலயோ இல்ல எங்கேயோ தெருவுல எல்லாம் இல்ல, அவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்க. மரியாள், யோசேப்பு, அந்த சின்ன பிள்ளையாக இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, they had an international journey. அவர்கள் எகிப்துக்கு போக முடிஞ்சு. எகிப்துக்கு போவதற்கு தேவையான எல்லா பணமும் அவர்களுக்கு கிடைத்தது. எப்படி கிடைச்சிச்சு? ஞானிகள் வந்தார்கள், அவர்கள் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் பொன்னையும் அவர்கள் கொடுத்தார்கள். பாருங்க ஆண்டவர் எப்படி சப்ளை பண்றாருன்னு பாருங்க. அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னி போனாங்க, எகிப்துக்கு போனாங்க, அப்புறம் அவர்கள் திரும்பி வந்தார்கள் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்றாரு. நம்ம வந்து நீங்க பாருங்க, நான் வசிக்கிற இடத்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல இயேசு சொல்றார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்றார். அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய ஊழியம் வந்து வித்தியாசமான ஒரு ஊழியம். அவர் வந்து ஒரு 3.5 வருஷத்துல நிறைய சாதிக்க அவர் விருப்பப்பட்டார், அவர் செய்தார். அவருடைய ஊழியம் வந்து வித்தியாசமான ஒரு ஊழியம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பணக்காரர்களை புறக்கணிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா வேத வசனம் சொல்கிறது, அவரோடு கூட அவருடைய டீம்ல ஒரு சில பணக்கார பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நான் வந்து ஏழையை தான் அதிகமா நேசிக்கிறேன், பணக்காரர்களை அல்ல என்று சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணக்காரர்களையும் ஏழையையும் சம அளவுல நேசிப்பார். அருமையானவர்களே, யோபு, ஆபிரகாம் மற்றும் எல்லாருமே பலர் பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்திலே பணக்காரர்களாக இருந்தார்கள். இந்த சரியான நமக்கு இந்த கண்ணோட்டம் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நாம தாழ்மையாக இருக்க முடியும், அப்பதான் நாம வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்க முடியும், அப்பதான் நாம வந்து சரியான ஒரு பாதையில நம்ம போக முடியும், வளமையாக செழிப்பாக இருக்க முடியும். பணத்தில் மட்டுமல்ல, முழுவதுமாக நாம செழிப்பாக வளமையாக இருக்க முடியும். அருமையானவர்களே, நாம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல வைக்கிறோம்.
ஆண்டவரே தொடர்ந்து எங்களோட நீர் பேசும். எங்களுடைய மனசுல ஆண்டவரே ஒரு பெரிய விசுவாசத்தை தாரும். நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒவ்வொருத்தவங்க மேலையும், இந்த ஜூம் வழியாக யாரெல்லாம் இங்க கூடி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருத்தர் மேலையும் நான் உம்முடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறேன். ஆரோக்கியம் ஆண்டவரே உண்டாகட்டும், ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், ஆண்டவரே பொருளாதாரம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆண்டவரே ஆண்டவரே வேலையில, வியாபாரத்துல, ஆண்டவரே குடும்பத்துல, ஒவ்வொரு காரியத்திலும் கை வைக்கும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் காரிய சித்தி அடையட்டும். எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே முழுமையான வளமை ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் இருக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் சொல்லும் காரியம் வளமை குறித்து சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில பயன்படுத்தவும் உதவி செய்யும். ஆண்டவரே வருகிற வாரங்கள்ல பெரிய சாட்சிகளை கேட்க நாங்கள் உதவி செய்யும். ஆண்டவரே சாட்சி கொடுத்த அருமையான பிரதர் ஜெயபால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கூட இருந்து நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே அநேகருக்கு சாட்சி உண்டு. நீர் நிறைய நன்மைகள் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து நீர் நன்மை செய்வீர். அதற்காகவும் நன்றி. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.